மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நான் தாமோதரன் பிரகாஷ், நியூஸ் டைம் டிஎன் தெருக்கூத்து பகுதிக்காக. இன்றைக்கி முழுக்க நம்ம பல விஷயங்களை விவாதிக்க போகிறோம். முக்கியமான விஷயங்கள் பலது இருக்குது. அதில் திமுக கூட்டணிக்குள்ளே நடக்கிற சண்டையும், அதிமுக கூட்டணிக்குள்ளே நடக்கிற சண்டையும், தாவேகாவில் நடக்கிற சண்டை, இந்த 3 சண்டையை இப்போது டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். திமுக கூட்டணியில் மிக முக்கியமாக ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கிறது திருமாவளவன் ஐயாவோட பிரச்சனை தான். திருமாவளவன் கலைஞருக்கு ஈக்குவலான ஒரு ஆள், கலைஞருக்கு சமமான ஒரு ஆள், மார்க்சிய அறிவிலையும் பெரியாரிய அறிவிலையும் வைகோவை விட ஷார்ப்பான ஆள். அது இல்லாமல் அந்த விடுதலை சிறுத்தைகள் என்கிற அமைப்பே ஒரு நக்சலைட் அமைப்புன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் அவருக்கு ஏகப்பட்ட புகழ் உண்டு. அவங்களுடைய உறவினர்கள் வீடியோ பேட்டி கொடுக்கும்பொழுது அவர் எப்போவுமே பொதுமக்களோடவே இருப்பார், பொதுமக்களுக்காகவே சிந்திப்பார், பொதுமக்களோடவே ட்ராவல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு பல முரண்பாடுகள் இப்போது திமுக கூட்டணியில் அவரால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் இப்போது காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, இவர் பூவை மூர்த்தி கேங்லேருந்து வர்றார். பூவை மூர்த்தி கேங்குனா எப்படின்னா, நேராக இடத்த காலி பண்ணுறதுக்கு அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் உட்காந்து பேடிட்டு வருவாங்க, வீடை காலி பண்ணணுன்னா. அந்த மாதிரி ஒரு கேங்கு. அந்த கேங் ஈடுபடாத பிரச்சனையே கிடையாது. எல்லாமே சிவில் மேட்டரில் தான் அவங்க ஈடுபடுவாங்க. அஃப்கோர்ஸ் அந்த 2000 வருஷமாக நிலம் இல்லாமல் தவித்த தலித்து மக்களுக்காக நிலத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி. ஆனால் அந்த பூவை மூர்த்தி கிட்டேருந்து 2000 வருஷமாக நில உரிமை இல்லாத மக்களுக்கு நிலத்தை வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியில் பூவை மூர்த்தி ஈடுபட்டார் அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு செய்தி. அதே பூவை மூர்த்தியுடைய அப்படியே ஜெராக்ஸ் காப்பி தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங், ரைட்டுங்களா? இன்றைக்கி ஆயிரக்கணக்கான கோடி ரூபா அவர் சம்பாதிச்சிருக்காரு. இதுதான் பூவை மூர்த்தி இந்த சைடில், பூந்தமல்லி சைடில். அதே பூந்தமல்லி திருவள்ளூர் பார்டரில் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். இந்த டீம்லேருந்து வந்தவர் தான் செல்வ பெருந்தகை. அந்த செல்வ பெருந்தகை பகுஜன் சமாஜ்லேயும் தலைவராக இருந்தார். அதுக்கு முன்னாடி அவர் இருந்த இடம் விடுதலை சிறுத்தைகள். அங்கே அவரை பெரிய அளவுக்கு என்கரேஜ் பண்ணது அண்ணன் திருமாவளவன். அதே மாதிரி இன்னொரு கேரக்டர், அவரால் என்கரேஜ் பண்ணப்பட்ட கேரக்டர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. ஆதவ் அர்ஜுன் ரெட்டிலாம் இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கான கொடுத்தது, இடம் கொடுத்தது யாருன்னா திமுக கிடையாது. திமுகவில் இருக்கும்போது அவர் ஒன்றும் எங்கேயுமே பேசலை. அவர் பேசுறதுக்கான இடத்தையும் கேப்பையும் தகுதியையும் கொடுத்தது அண்ணன் தொல் திருமாவளவன் தான். அவரால் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வளர்ந்தார். பெரிய அளவுக்கு அவர் ரீச் ஆகுறார், ஏட்டுங்களா? இப்போது அவர் தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு அவர் பேச வச்சார். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக வன்னியரசு அவர் தலித்தா முதலமைச்சர் அப்படின்னு அவர் பேசுகிறார். இப்போது லேட்டஸ்ட்டாக போய் கமலஹாசனை பார்த்து பேசிட்டு கமலஹாசனுக்கு 2 தொகுதிகள் கொடுக்கணும், அவர் டார்ச் லைட் சின்னத்திலே போட்டியிட வைக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஸ் மீட்டை திருமாவளவன் கொடுத்துட்டு வர்றார். இது மாதிரி முழுக்க அப்படியே அவர் சிதம்பரம் தொகுதியில் போட்டி போடுறாரு. சிதம்பரம் தொகுதியில் போட்டி போட்டு பாராளுமன்ற எம்பி ஆகுறாரு. அவர் பாராளுமன்ற எம்பி ஆகிட்டு இந்தியாவுடைய தலித் கூட்டமைப்போட தலைவராக உருவாகிறதுக்கான
முயற்சி அப்படின்ற மாதிரி அதை சொன்னாங்க. அது 2 வருஷம்தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போ இன்னும் 3 வருஷம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நிலையில் காட்டுமன்னார் கோயிலில் அவர் வந்து போட்டி போடுறாரு மறுபடியும். அப்போ என்ன கால்குலேஷன் வருதுன்னா, திமுக கூட்டணி வந்து வட தமிழ்நாட்டில் இவருடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய வட தமிழ்நாட்டில் திமுக வீக்காக இருக்குது. சவுத்துலேயும் டெல்டாலேயும் திமுக நல்லா இருக்குது, சென்னையில் நல்லா இருக்குது. ஆனாலும் வட தமிழ்நாட்டில் வந்து வீக்காக இருக்குது. கொங்குல 50-50 இருக்குது. அதனால் திமுக வந்து ஒரு மைனாரிட்டி அரசாக வந்துடும் அப்படின்ற ஒரு கால்குலேஷனில் மைனாரிட்டி அரசாக திமுக வந்ததுன்னா, விடுதலை சிறுத்தைகள் வந்து ஜெயிச்சதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு வந்து திமுக ஆட்சி அமைக்க கோரிடுச்சுன்னா, அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா, அதில் வந்து ஒன்று துணை முதல்வர் இல்லைன்னா மந்திரி, இதுக்கு வந்து திருமாவளவன் வர்றாரு அப்படின்றார். ஆளூர் ஷானவாசியும் பாலாஜியும் இவர் வந்து வேட்பாளர் பட்டியலேருந்து தூக்குறாரு. நான் எதுக்கு ஆளூர் ஷானவாஸுக்கும் பாலாஜிக்கும் நான் எதுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஒரு பெரிய ஃபிகர் ஆக்கணும், அவங்க பெரிய ஃபிகர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சிந்தனை செல்வன் ஃபிகர் ஆகலையா, ரவிக்குமார் ஃபிகர் ஆகலையா, தொடர்ந்து அவருக்கு எம்பி சீட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, அவங்களுக்கெல்லாம் ஆளாகலையா அப்படின்னா இவங்க 2 பேரும் ஆளாயிட்டாங்க. அவங்களுக்கு பதில் நான் புதிய ஆட்களை உருவாக்குறேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறார். புதிய ஆட்களை உருவாக்குறேன்னு அவர் பதில் சொன்னாலும் 2 பொது தொகுதி கேட்டு வாங்குறார். அதில் ஒன்று முஸ்லீம் கொடுக்குறாரு, இன்னொரு பொது தொகுதியில் வந்து திருப்போரூர் பொது தொகுதியில் வந்து விசிகாவுடைய மாவட்ட நிர்வாகியாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அப்படின்றவரை கேண்டிடேட்டாக போடுறார். இந்த பன்னீர்செல்வம் யாருன்னா, இவர் தலித் கிறிஸ்டியன். அதனால் இவர் வந்து பொது தொகுதிக்கு இவரை கொண்டு வர்றார். அப்போது தலித்து கிறிஸ்டியனை வந்து நீங்கள் வந்து திருப்போரூர் மாதிரி ஜாதி சென்சிட்டிவான தொகுதி அது திருப்பூர். வன்னியர்கள் பெரிய அளவு டாமினண்ட்டான தொகுதி அது, ரைட்டுங்களா. எஸ்எஸ் பாலாஜி அதில் வேறு, அவர் தலித் இல்லாததுனால அவர் அங்கே மேலே வந்தார். ஆனால் நீங்கள் வேறு ஆளை போடுறீங்க, போடும்போது ஒரு தலித்தை ஏன் மறுபடியும் பொது தொகுதியில் நிற்க வைக்கிறீங்க, அதுக்கு பதில் ஒரு ஆளை நிற்க வைக்கலாம் இல்லைங்களா அப்படின்னு பார்த்தா, நாங்கள் தலித் வந்து நான் தனித்தொகுதியில் மட்டும்தான் நிற்கணுமா, பொது தொகுதியில் நிற்கக்கூடாதா, நிற்கலாம். அப்போது ஒரு தலித் கிறிஸ்டியனை வந்து கொண்டு வர்றாரு. ஸோ நீங்கள் ஆல் அலாங் இந்த வீக் பார்த்தீங்கன்னா, ஆல் அலாங் த ட்ராக் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் வந்து புது பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கார். அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் காங்கிரஸ் கட்சி வந்து இன்றைக்கி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதை கேரி பண்ணிவிட்டு அவங்க ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணாங்க, ரைட்டுங்களா. இதே ஆதவ் அர்ஜுனால் ஆரம்பித்தது, இதே செல்வ பெருந்தகையில் ஆரம்பித்தது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு உங்களுடைய கோரிக்கை என்பது வேறு. அது வந்து தேர்தல், இப்போ நீங்கள் தேர்தலில் போட்டி போடுறீங்க, எம்பி பதவி விட்டு தேர்தலில் போட்டி போடுறீங்க. ஏன்? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இடம்பெறதுக்காகத்தான் போட்டி போடுறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. இது வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்பவுமே மாறும், ரைட்டுங்களா. போஸ்ட் எலெக்ஷன்ன்றது வேறு. அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்போ யூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜியை முன்கூட்டியே அதை வந்து பெரிய ப்ராப்பகேட் பண்ணி, ஆதவ் பேசின பேச்செல்லாம் வந்து எல்லை இல்லாத பேச்சு, அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அப்போது நீங்கள் வந்து திமுகவுக்குள்ளே இருந்தவர், திமுகவுக்கு அனுதாபியாக இருந்தவர் தான் திருமாவளவன், ரைட்டுங்களா. அவர் ஒரு வழக்கறிஞராக விடுதலை சிறுத்தைகள் மலைச்சாமி தோழர் வந்து பிக்கப் பண்ணி அவரை கொண்டு வர்றார். ஆனால் அந்த விஷயங்களுக்குள்ளே, இந்த இயக்கத்துக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு தத்துவவாதத்தை கிரியேட் பண்ணுறதுல திருமாவளவன் வந்து சிறந்தவர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர் முன்னெடுத்த பல பிரச்சனைகளில் வந்து
பல தத்துவவாதங்கள் உருவாகியிருக்கு, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் தொடர்ந்து அர்ஜுனா ஆகட்டும், வன்னியரசு பேசினதாகட்டும், காங்கிரஸ் எகிரி குதித்ததாகட்டும், லேட்டஸ்ட்டாக கமலஹாசனை போய் தூண்டி விட்டதாகட்டும், அவங்க பிரச்சனை அது. கமலஹாசனுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அது. அவங்க 2 சீட்டு கொடுக்குறாங்களா, டார்ச் லைட் சின்னத்தில் நிற்க வைக்கிறாங்களா, அதை அவங்க முடிவு பண்ணிட்டோம். முடிஞ்சால் திருமா தோழர்கிட்ட கொடுத்த அவருடைய 8 தொகுதியிலேருந்து ஒரு 2 தொகுதியை கமலஹாசனுக்கு கொடுத்துருக்கலாமே, ரைட்டா? அது 2 பொது தொகுதியாக கூட கையில் இருந்ததை கொடுத்துருக்கலாமே. அவரை டார்ச் லைட் சின்னத்தில் நிற்க வச்சு திருமா சார் அழகு பார்த்துருக்கலாமே. ஸோ இதெல்லாம் ஒரு வீணான ஒரு குழப்பம். இப்போ 3 வருஷம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சிதம்பரம் தொகுதியை விட்டுட்டு காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் அவர் திடீர்னு போட்டி போடுறது எதுக்குன்னா, விடுதலை சிறுத்தைகளுடைய கேட்டால் விளக்கம் தான் வருது, விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகள்லாம் தாவேக்காக்கு போயிடுச்சு, அதை மீண்டும் திரும்ப எடுத்துகிட்டு வர்றதுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம். இது ஒரு டோட்டல் குழப்பம்னு வச்சுக்கோங்களேன். இது திமுக முகாமில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய குழப்பம். இன்றைக்கி அதே மாதிரி அதிமுக முகாமில் ஒரு ஏற்படுற குழப்பம். அதுக்கு காரணம் யாருன்னா, இங்கே திருமாவளவன் ஓரளவுக்கு திமுகவில் ஏற்படுற குழப்பங்களுக்கான காரணமாக இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு வந்தாலும், அதிமுகவில் குழப்பத்துக்கு முழுக்க காரணம் அண்ணாமலை. இன்றைக்கி கேரளாவுக்கு பிரைம் மினிஸ்டர் வர்றார். பிரைம் மினிஸ்டர் வந்தார்னா, கேரளாவுக்கு வந்தார்னா, அவரை அண்ணாமலை பார்க்கல. அவரை பார்க்குற பேரில் லிஸ்ட்டில் நாங்கள் வச்சுருந்தோம், அண்ணாமலை வரல. இது வானதியோட ஸ்டேட்மெண்ட். நயினாரோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அப்போது அண்ணாமலை வெளியூரில் இருந்தார் அப்படின்ற நயினாரோட ஸ்டேட்மெண்ட்டு. இது அண்ணாமலையை ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணிருச்சு, ரைட்டுங்களா? வானதி கோவை வடக்கு தொகுதியில் சீட்டு இல்லை அப்படின்ற ஒரு நிலவரம் இருந்தது. அந்த நிலவரத்துக்கு காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு அங்கே சீட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிம்பம் உருவாயிருந்தது. அண்ணாமலை இப்போது கேட்குறது என்னென்னா, இன்றைக்கி பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்துருக்காங்க, பத்திரிகையாளர்கிட்ட பேட்டிலாம் தர முடியாது போயான்னு சொல்லிட்டு ஓடி இருக்கார் அண்ணாமலை. ஏன் அப்படி அண்ணாமலை? பொதுவாக பத்திரிகையாளர்களை பார்த்தா பேட்டியை வாலண்டியராக கொடுத்துட்டு போகக்கூடிய ஆள் தான் அண்ணாமலை. இன்றைக்கி அவர் பேட்டி தராமல் அவர் பறந்ததுக்கு காரணம் பிஜேபியில் இருக்கக்கூடிய குழப்பம்தான். இப்போது பிஜேபியில் அதிமுகவால் கொடுக்கப்பட்ட தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்தி வைக்க முடியலை. 5 தொகுதி மாற்றி கேட்குறாங்க இவங்க எடப்பாடி கிட்ட. 5 தொகுதியை திருப்பி மாற்றி தர முடியாது அப்படின்ட்டாரு எடப்பாடி. அவர் பாட்டுன்னு பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டார். இப்போது மயிலாப்பூரில் அண்ணாமலை நிற்க போகிறதா ஒரு தகவல், கோவை வடக்கில் நிற்க போகிறதா ஒரு தகவல். 27 தொகுதியில் எங்கே பார்த்தாலும் அண்ணாமலை நிற்க போகிறார் அப்படின்றது தான் தகவல். இவங்களால் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டு பெரிய அளவுக்கு பண்ண முடியல. இதை பியூஷ் கோயல் வராரு, அவராலையும் இதை பண்ண முடியல. அவர் இன்றைக்கும் தங்கியிருக்காரு, நாளைக்கும் தங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி என்பது அவர்கிட்ட இருக்குது, ரைட்டா? பியூஷ் கோயலால் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அண்ணாமலையை கூப்பிட்டே அவர் பேசுகிறார். இந்த மாதிரி என்ன இப்படி இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் இப்படி போயிட்டுருக்கு, வாங்க உட்காந்து பேசலாம் அப்படின்னா, அவர் அண்ணன் ஹெலிகாப்டரில் எடுத்துக்கிட்டு கோவையிலேருந்து பாண்டிச்சேரி போகிறாரு. பாண்டிச்சேரியிலேருந்து அதே ஹெலிகாப்டரில் அண்ணன் கேரளாவுக்கு போகிறார். அவர் இந்த சைடு உட்காந்து பேசுகிறதுக்கான விஷயத்துக்கு அவர் தயாராகவே இல்லை. அவர் பயங்கர கடுப்பில் இருக்கார். என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க, என்னை ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அன்பு கூட்டம்
இது வந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலை காவல் சரகத்துக்குட்பட்ட மடத்தூரில் அண்ணாமலை அன்பு கூட்டம் வந்து அதன் நிறுவன தலைவர் பழனிவேல் இவர் வந்து ஸ்டார் சிப்ஸுன்னு ஒரு நிறுவனத்தை சென்னையில் நடத்துகிறாரு. இவருடைய குடோன் வந்து ஒரு 3 ஏக்கர் குடோன் இருக்குது. சட்டமன்ற தேர்தல் கூட்டம் பற்றி ஆலோசனை பண்ணுறாங்க. இவங்க உட்காந்து பேசுகிறாங்க. பாஜக வந்து ஊழல் கட்சியான 2 திராவிட கட்சிகளுடன் சேர்ந்து கொண்டு கூட்டணி அமைத்துள்ளது. தற்போது அதிமுகவும் ஊழல் செய்துள்ள கட்சி. அதனுடன் சேர்ந்து கூட்டணி வைத்து 2026 தேர்தலை சந்திக்க உள்ளது. கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடன் சேர்ந்து அமர்ந்து கொண்டு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி கொடுக்கிறார். 2031ஆம் ஆண்டு அண்ணாமலையை தமிழ்நாடு முதல்வராக்க வேண்டும். எல்லா மாவட்டங்களிலும் அண்ணாமலை அன்பு கூட்டத்திற்கான நிர்வாகிகள் போடப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும். வசதி உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உணவு செலவு, மேடை அமைத்தல், செட்டமைத்தல், மண்டபம் பிடித்தல் போன்ற செலவுகளை பொறுப்பேற்று கொள்ள வேண்டும். வசூல் செய்து நலத்திட்ட உதவிகளை செய்யக்கூடாது. அவ்வாறு வசூல் செய்து நலத்திட்டங்களை வழங்கினால் ஊழல் வழங்க வாய்ப்பு. இப்படி ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் 38 ஊராட்சி இருக்குது. ஒவ்வொரு பூத்துக்கும் 10 நபர்களை சேர்க்கும். இதெல்லாம் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான அண்ணாமலையுடைய ஒரு முயற்சி தான். அண்ணாமலை அன்பு கூட்டம், சமூக சேவை, இது சார்பில் வந்து இவங்க வந்து பாஜக கூட்டணியை விமர்சிக்கிறாங்க. அவங்க வந்து இவர் வந்து பாஜகவோட மாநில தலைவர் வந்து புதுக்கோட்டையில் ஊழல் அமைச்சரான், அதிமுக அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கரோட உட்காந்து பேசுகிறான்னு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறாங்க. இதெல்லாமே அவங்களோட மினிட்ஸாக வாட்ஸ்அப்புகளில் வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது தாண்டி கருநாகராஜன் மேலே வந்து ஒரு மாவட்ட நிர்வாகி செக்ஸ் புகார் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவர் சீண்டினார், வச்சார், போனார்ன்ற மாதிரி அவர் தொடர்ந்து பல வருடங்களாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரை வந்து பாரத பிரதமருக்கு அமைச்சிருந்தார். பாரத பிரதமர்லாம் அந்த கண்டுகிற நிலைமையிலே இல்லை. அவங்க நேராக கமிஷனர்கிட்ட வந்து புகார் கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு கருநாகராஜன் கைது செய்யப்படுவாரா அப்படின்றது ஓடிக்கிட்டு. இது பிஜேபி குழப்பம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து தாவேக்காவில் என்ன குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு, தாவேக்காவில் யார் பண்ணுறாங்க அப்படின்னு. இது வந்து தூய சக்தின்வாங்க. ஓம் சக்தி, பராசக்தி, திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வேட்பாளர்களில் பார்த்தீங்கன்னா பேராவூரணி வேட்பாளர் சந்திரகாண்டீபன் மீது வந்து கொலை முயற்சி, கொள்ளை, அடித்தல், ஆள்கடத்தல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கான். ரைட்டுங்களா? ஆண்டிப்பட்டி வி பாண்டி, இவன் வாயை திறந்தான். அவன் வாய் வந்து சென்னையில் நல்லா ட்ரெயின் ஆனவங்க கூட இப்படி பேச மாட்டான். அந்தளவுக்கு கேவலமாக வந்து தரக்குறைவாக பேசி கண்டினியூஸாக பேசுகிறான். அவனுக்கு இவர் சீட் கொடுக்குறாரு. ஆர்கே நகர் வேட்பாளர் வில்சன், இவர் வந்து இவரோட மனைவி குடும்பத்தினரை வந்து வீடு புகுந்து தாக்கின வீடியோவே சமூக வலைத்தளங்களில் வருது. அதில் ஒரு 8 வழக்குகள் இருக்குது. கம்பம் வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா, நான் ஜாதி வெறியன் என்று ஓப்பனாக சொல்கிறவர். தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய ஜாதிகள் முக்குலத்தோர், தேவேந்திரகுல வேளாளர், வன்னியர், தலித்து, பிஆர், இவங்கெல்லாம் கூட நாங்கள் ஜாதி வெறியன்னு சொன்னதில்லை. இவன் வந்து 24 மணி தெலுங்கு செட்டியார். இவன் வந்து ஜாதி வெறியன் நானுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறான் இவன். பட்டுக்கோட்டை வேட்பாளர் மதன் வந்து குற்ற வழக்கில் தொடர்பு இருக்கார். நெல்லை வேட்பாளர் RS முருகன், இவனை சொல்லவே வேணாம். நம்ம வீடியோலேயே நம்ம நிறைய பேர் சேர்க்கோம். படித்துறை முருகன்றது இவனோட பேர். ஒரு வேசியோட ஒரு முனையை நினச்சிட்டு இன்னொரு முனையை கட்டிக்கிட்டு படித்துறையில் நின்றுக்கிட்டு இருக்கிறது தான் இவன் தொழில். முழுக்க எடப்பாடியுடைய பினாமியாக முழுக்க எடப்பாடியை வந்து ஒரு 400-500 கோடி ஏமாத்துறவன்னு சொல்லுவாங்க இவனை.
இவன் வந்து ஏவாவேலுக்கு நெருக்கமாயிட்டு திமுகவில் போய் சேர்றான். திருநெல்வேலி சீட்டு கேட்குறான். திருநெல்வேலி சீட்டு கொடுக்கலன்னு தெரிஞ்ச உடனே நேராக தாவேக்காக்கு போகிறான். அங்கே காசை கொடுத்து புசி ஆனந்துக்கு காசு கொடுத்து வேட்பாளர் ஆகிறான். கவுண்டம்பாளையம் வேட்பாளர் கனிமொழி, இந்த அம்மா செம்ம, அதெல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு ஆள். இந்த அம்மா வந்து போலி பிஹெச்டி வாங்கி ஜோசியத்தில் புற்றுநோயை குணப்படுத்த முடியுமா? இந்த அம்மா ஜோசியம், பேர் ராசி ஜோசியம் சொல்லி புற்றுநோய் வந்துன்னா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க வேணாம், ரைட்டுங்களா? நீங்கள் கதிர்வீச்சு சிகிச்சைக்கெல்லாம் போவேணாம். நேராக இந்த அம்மா கனிமொழிக்கிட்ட போனீங்கன்னா இந்த அம்மா வந்து குணப்படுத்திடுவாங்க. அதே மாதிரி பூந்தமல்லி வேட்பாளர் பிரகாசம்னு ஒருத்தர், அவர் வந்து இப்போது சில நாட்களுக்கு முன்பு நடந்த புசி ஆனந்த் கூட்டத்தில் ஒரு பெண்ணை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாரு. கூட்டத்திலே நின்று, சரி தெரியாமல் அவருடைய கை வந்து படக்கூடாத இடங்களில் பட்டுச்சுன்னு அந்த பொண்ணு விட்டா, நைட்டு வரியா இல்லையா, அரசியலுக்கு வந்தால் இப்படிலாம் தான் இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டுறாரு. அவங்க கணவரையும் வந்து கேட்குறாரு, கணவரையும் சேர்த்து மிரட்டுறாரு. இவரை வந்து இங்கே வேட்பாளர் ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரி தாவேக்காவுடைய வேட்பாளர்கள் லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக கேவலமாக இருக்குது. யார் எவன் வந்து திமுக லிஸ்ட்டில் இடம் பெறலையோ அவனெல்லாம் பிடிச்சி போட்டு ஒரு அமௌண்ட்டு வாங்கி புசி ஆனந்த் ஒரு 500 கோடி தேர்த்திட்டாப்புல, விஜய் ஒரு 1000 கோடி தேர்த்திட்டாப்புல. எவன் இந்த ஊரில் இருக்க கைசாடைங்கள்லாம் அவங்க சேர்ந்து ஒதுங்கும்ல ஒரு இடம், ரைட்டுங்களா? இப்போ நம்ம கூவம் ஆறுன்னு வச்சுக்கோங்க. கூவம் ஆறு வந்து பாஞ்சிக்கிட்டே இருக்கிற ஆறில் விட கரைகளில் பார்த்திங்கன்னா பாஞ்சிக்கிட்டு இருக்க ஆறை விட கரையில் தான் இந்த கைசாடைகள் நிறைய ஒதுங்கும். அந்த மாதிரி அரசியலில் இருக்க எல்லா கைசாடையும் ஒதுங்கின வேட்பாளராக ஒதுங்கின ஒரு இடம்தான் வந்து தாவேக்கா. இந்த மாதிரி திமுக, அதிமுக, தாவேக்கா இந்த மூணுலேயும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. இதை தவிர வந்து நம்ம வந்து நேற்று விஜயுடைய சொத்து பட்டியலை வெளியிடும் பொழுது அஃபிடவிட்லேருந்து மயிலாப்பூரில் ஒரு இடத்த பற்றி சொல்லியிருந்தோம். அந்த இடம் வந்து மயிலாப்பூரில் த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்து வாங்கின இடம், 2 ஃப்ளாட்டு. அதோட தற்போதைய மார்க்கெட் மதிப்பு 45 கோடி. அதே மாதிரி பள்ளிப்பட்டில் சொத்து வாங்கினாங்கன்னு சொல்லியிருந்தோம். பள்ளிப்பட்டுன்றது திருவள்ளூர் மாவட்ட பள்ளிப்பட்டு இல்லை, இங்கே தரமணி பக்கத்தில் ஒரு பள்ளிப்பட்டு இருக்குது, அங்கே தான் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி படூரில் வாங்கினது ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய படூர். ஊரூர்னு ஒரு இடத்துல சொத்து வாங்கினதாக குறிப்பிட்டிருந்தோம். ஊரூர்ன்றது பெரிய ஏதோ ஒரு ஊர் கிடையாது, பெசன் நகரில் இருக்க குப்பத்துக்கு பேர் ஊரூர் ஆள்காட் குப்பம். இந்த மாதிரி முழுக்க இதுதான் விஜயுடைய சொத்து பட்டியலுடைய நெக்ஸஸ். அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா அவர் வெளியிட்டிருக்க சொத்து பட்டியல் செம்ம வித்தியாசமாக இருக்குது, நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ சொல்லிவிட்டு இந்த வீடியோவுடைய இதுவை கெடுக்க வேணான்னு நினைக்கிறோம். அதனால் அதை பற்றி சொல்லலை. பாக்கி இதுதான் திமுக, அதிமுக, தாவேக்கா எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கள். இதை வந்து உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். நன்றி, வணக்கம்.